ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பண்ண போகிறோம். எல்லாருமே சாயங்காலம் நேரமாச்சுன்னா ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஒரு டீ குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். அந்த மாதிரி நேரத்தில் சட்டுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்நாக் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயமும் அப்பளமும். நம்ம வீட்டில் நார்மலாக எப்போயுமே அப்பளம் பொரித்து சாப்பிடும் பார்த்திங்களா, சாதத்துக்கு அந்த அப்பளமும் பெரிய வெங்காயமும் தான் தேவை. ரொம்ப ஈஸியான முறையில் சட்டுன்னு ஒரு ஸ்நாக் ஒன்று பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கடலை மாவு 300 கிராம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், மஞ்சள் தூள் கொஞ்சம். அடுத்ததாக நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா டிடி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுறோம். இது சமையலுக்கு பயன்படுத்துகிறப்போ நல்ல மணமாகவும் இருக்குது, அதே சமயம் நல்ல ருசியாகவும் இருக்குது. இதை ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பெருங்காய டப்பா பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்குது, அதே சமயம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் போகாத அளவுக்கு நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த பெருங்காயம் ஏன் சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம எப்போயுமே இந்த ஸ்நாக் ஐட்டம் அப்புறம் பருப்பு குழம்பு இந்த மாதிரிலாம் செய்கிறப்போ பெருங்காயத்தூள் அதிகமாக சேர்த்துக்கிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஜீரண சக்தியை கொடுக்கும். பெருங்காயெல்லாம் சேர்த்தாச்சு. அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இதை கலந்துருவோம். கலந்ததுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா நம்ம தோசை மாவு பக்குவத்துக்கு மாவை கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாவு நல்லா நான் தோசை மாவு பக்குவத்துக்கு கலந்து எடுத்துட்டேன். அவ்வளோதான். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. இதை மாற்றி வச்சிடலாம். நான் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 4-5 வெங்காயம் எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் எவ்வளோ பஜ்ஜி தேவையோ அதை பொறுத்து நீங்கள் வெங்காயம் எடுத்துக்கோங்க. வெங்காயம் மட்டும் இல்லாமல் நம்ம சாதத்துக்கு பொரித்து சாப்பிட்ற அப்பளமும் கூட நான் எடுத்திருக்கேன். இதுலேயும் பஜ்ஜி பண்ண போகிறோம், இதுலேயும் பஜ்ஜி பண்ண போகிறோம். இப்போ முதல்ல வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம கத்தியில் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடியாக வெட்டி எடுத்து வச்சிட்டோம். இப்போ வெங்காயமும் ரெடியாக இருக்குது, மாவும் ரெடியாக இருக்குது. எண்ணெயும் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம அப்பளம் போட்டுக்கலாம். அப்பளத்தை நான் எதுவுமே ஈரம் பண்ணலை, எதுவும் பண்ணலை, அப்படியே தான் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா 2 பக்கமும் தடவிக்கோங்க. இப்படி சூப்பர். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது பார்த்திங்களா, இதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். போட்டதுமே நல்லா மேலே அந்த எண்ணெய் எடுத்து ஊற்றுனீங்கன்னா நல்லா பூரி போல் உப்பி வரும். அதே போல் 2 பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சிங்கன்னா நல்லா சூப்பராக அந்த பஜ்ஜியில் இருக்க மாவு உள்ளே இருக்க அந்த அப்பளம் எல்லாம் நல்லா வெந்து வந்துடும். வெந்து வந்ததுக்கப்புறமா கலர் லைட்டாக மாறி வரும். அந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். அதே போல் தான் லைட்டாக போட்டு இந்த மாதிரி 2 பக்கமும் இப்போ முக்கி எடுத்தோம்னா இந்த மாதிரி வரும். இப்போ இதை எண்ணெயில் பொரிச்சிடலாம். பார்த்து பொறுமையாக போடுங்க. அடுப்பை நான் சிம்மில் வச்சுருக்கேன். நல்லா எண்ணெயில் அந்த பொரியறதெல்லாம் அடங்கி வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி டைமில் நம்ம பொரித்து இதை எடுத்துடணும். மாவு நம்ம கலக்கிறது ஒரு பக்குவம், அது நல்லா கெட்டியாக ஓரளவுக்கு நம்ம தோசை மாவு பதம் வச்சுக்கோங்க. அந்த பதம் அளவுக்கு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு நல்லா வெங்காயத்தில் இருந்தாலும் சரி, வாழைக்காயில் இருந்தாலும் சரி நல்லா ஒட்டி வரும். மேலே இருக்க அந்த மாவு தான் நமக்கு வேகணும். உள்ளே இருக்க வெங்காயம் அந்த அளவுக்கு வேகணும்னு இல்லை. உள்ளே இருக்க வெங்காயம் கொஞ்சம் இனிப்பாக தான் இருக்கணும். அப்போ தான் இந்த பஜ்ஜி சூப்பராக இருக்கும். அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அப்படின்லாம் இல்லை. அந்த மேலே இருக்க மாவுகள் நல்லா வெந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் எடுத்துடலாம். கலரும் பார்த்திங்கன்னா நல்லா மாறிட்டு வருது பாருங்கள். அவ்வளோதான். கலர் பார்த்திங்கன்னா சூப்பராக மாறிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். சூப்பரான ஒரு வெங்காய பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. வெங்காயமும் அப்பளமும் வச்சு சூப்பரான ஒரு டீ டைமுக்கு பஜ்ஜி செஞ்சிட்டோம். நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இந்த மாதிரி வெங்காயம் அப்பளம் எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்கும். அந்த இது 2ஐயும் வச்சு சூப்பரான ஒரு பஜ்ஜி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.